ஒரு குழந்தை நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது கல்லூரியில். எப்படி லைஃப்பை சமாளிக்கணும் அப்படின்னு, அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் எப்படி ஆரம்பிக்கணும், அண்ட் ஒழுக்கத்தை கற்றுக்கணும், அண்ட் அமைதியை கற்றுக்கணும். முக்கியமாக இதை எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்து அந்த மாணவன் வெளியில் போகும்போது அவன் வெறும் படிப்பறிவோடு மட்டும் இல்லாமல் பகுத்தறிவோடையும் வெளியில் போவான். அந்த ஒரு நம்பிக்கையை கொடுத்த ஒரு வளாகத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கல்வி என்பது வெறும் பாட புத்தகங்களின் தொகுப்பல்ல, அது ஒரு சமூகத்தை மாற்றும் சக்தி. அந்த சக்தியை தென் தமிழகத்தில் உறுதியாக நிலைநாட்டிய கல்வி தலைமையின் பெயர் பாரத் வித்யா மந்திர் கல்வி குழுமம். நகர்ப்புற நெரிசலும் மக்கள் தொகை பெருக்கமும் கல்விக்கு சவாலாக உள்ள இக்காலத்தில் இயற்கையோடு இணைந்த அமைதியான மற்றும் பாதுகாப்பான கல்வி சூழலை உருவாக்கியுள்ளது பாரத் வித்யா மந்திர் கல்வி வளாகம். குற்றாலம் ஐந்தருவி சாலையில் மா பலா தென்னை தோட்டங்களுக்கு இடையே 12 ஏக்கர் பரந்த இயற்கை வளாகத்தில் விசாலமான வகுப்பறைகள், இயற்கையான காற்றோட்டம், ஒழுக்கத்தை மையமாக கொண்ட கல்வி முறை, இவையே இங்கு கல்வியின் அடையாளங்கள். கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக திறமையான ஆசிரியர்கள் மூலம் மாணவர்களின் அறிவையும் ஒழுக்கத்தையும் தனித்திறனையும் பட்டை தீட்டும் கல்வி நிறுவனமாக விளங்குகிறது. இதன் வளர்ச்சிக்கு அறங்காவலர் திரு மோகனகிருஷ்ணன் மற்றும் செயலாளரும் முதல்வருமான டாக்டர் காந்திமதி மோகனகிருஷ்ணன் ஆகியோரின் கடின உழைப்பே அடித்தளம். 1990ஆம் ஆண்டு அப்பாசாமி கரையாளர் சேரிட்டபிள் டிரஸ்டின் கீழ் தொடங்கப்பட்ட இந்த கல்வி குழுமம் இன்று பாரத் மாண்டிசோரி மெட்ரிகுலேஷன் பள்ளி, பாரத் வித்யா மந்திர், CBSE பள்ளி மற்றும் பாரத் மகளிர் கல்வியியல் கல்லூரி ஆகியவற்றின் மூலம் விரிந்த கல்வி சேவையை வழங்குகிறது. 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் மாவட்டம் மற்றும் மாநில அளவில் தொடர்ச்சியான உயர்தர வரிசைகள் கல்வித்தரத்தின் உறுதியான சான்றுகள். இங்கு பயின்ற மாணவர்கள் இன்று IIT, எய்ம்ஸ் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்று மருத்துவம், பொறியியல், அரசு உயர் அதிகாரிகள் என நாட்டின் பல்வேறு துறைகளில் உயர் பதவிகளில் பணியாற்றி வருகின்றனர். கல்வி மட்டுமின்றி விளையாட்டு மற்றும் கலைத்துறைகளிலும் சாதனைகள் படைத்து தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து வருகிறார்கள். இயற்கை, ஒழுக்கம், கல்வி தரம் மற்றும் சமூக முன்னேற்றம் என்ற 4 தூண்களில் கட்டமைக்கப்பட்ட பாரத் வித்யா மந்திர் கல்வி குழுமத்திற்கு 2025ஆம் ஆண்டுக்கான பெஸ்ட் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் இன் சவுத் தமிழ்நாடு என்ற பெனாக்கிள் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது வி கனெக்ட். We kindly welcome Mr. மோகனகிருஷ்ணன், அறங்காவலர் மிஸ்ஸஸ் காந்திமதி மோகனகிருஷ்ணன், முத்துமை முதல்வர், பாரத் குரூப் ஆஃப் ஸ்கூல், தென்காசி to the stage. வி கனெக்ட் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் விகடன் பிரசன்ஸ் பினக்கல் அவார்ட்ஸ் 2025 ரெட் கார்பெட்டில் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது பாரத் வித்யா மந்திர்லேருந்து மோகனகிருஷ்ணன் சார் அண்ட் காந்திமதி மேம் அண்ட் விக்னேஷ் சார். ஒரு பெரிய வாழ்த்துக்கள் பினக்கல் அவார்ட்ஸ் சார்பாக சொல்லிடணும். அண்டு இந்த அவார்டு ரிசீவ் பண்ணுறதுக்கு பின்னாடி பார்க்கும்போது பல வருடங்களாக நிறைய மாணவர்களை சமுதாயத்துக்கு உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. அதுக்கும் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அந்த ஜேர்னிக்கு நடுவில் இப்போ பினக்கல் அவார்ட்ஸ் இணையுது, எப்படி இருக்கு மேம்? Sir, first of all, I would like to thank Vigadan We Connect for the Pinnacle Award 2025 for the School of Excellence down south of Tamil Nadu. We are really much privileged, and the connect what we have with the Ananda Vigadan, the journey is a very long journey because in the மாத இதழ் நாங்கள் நிறைய நாள் படிச்சிருக்கிறோம். அதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஃபேம் இருக்கு. ஓகே, ஸோ அங்கேருந்து நமக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் எவ்வளோ தீர்க்கமாக அதை பார்த்து ஈச் அண்ட் எவ்ரி க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் அசஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு மனப்பூர்வமாக தெரியுது. அது எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது. இன்னும் நாங்கள் நிறைய இந்த எஜுகேஷனல் சிஸ்டத்துக்குள்ளே இன்னும் என்ன இன்கார்பரேட் பண்ணலாம் குழந்தைங்களுக்காக, இன்னும் என்ன அடுத்தபடி நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களை ஊக்குவிக்குது எங்களுக்கு. ஸோ ரியலி வி தேங்க் விகடன் வி கனெக்ட் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் award given to us
on behalf of Vigadan We Connect. மோகனகிருஷ்ணன் சார், இப்போ ஐஐடி எய்ம்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கிராக் பண்றதே வந்து அவ்வளோ கஷ்டம்ன்றதை நம்ம கேள்விப்பட முடியுது. அண்ட் உங்க மாணவர்கள் வந்து நிறைய பேர் அந்த எக்ஸாம்ஸ்லாம் கிராக் பண்ணியிருக்காங்கன்னு பட முடியும். அது மட்டும் இல்லை, இப்போ கலைத்துறையா இருக்கட்டும் உங்க மாணவர்கள் இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து இப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருந்தாலும் உங்க மாணவர்கள் இப்படி ஒரு ஆல்ரவுண்டரா ஒரு மாணவர்களை உருவாக்குறது வந்து பள்ளியும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ எப்படி இப்படி மாணவர்களை உருவாக்க முடியுது சார்? அதாவது மாணவர்களோட சிந்தனை திறன் வந்து மிக சிறப்பா இருக்குது. ஆனா அன்றைய காலகட்டத்துல வேலை வாய்ப்பை நோக்கி பயணம் செய்வது மட்டுமே கல்வி என்கின்ற சிந்தனை இருந்தது. பட் இன்றைக்கு மாணவர்களுக்கு அந்த சிந்தனை தேவையில்லை. ஏன்னா வேலை வாய்ப்பு என்பது எங்க வேணாலும் கிடைக்கலாம். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். அந்த திறமையை எப்படி வளர்ப்பது என்று கருத்தில் கொண்டு எங்களோட இன்ஸ்டிடியூஷன் வந்து கல்வி என்பது ஒரு வேலை வாய்ப்பை பெறுவதற்கு மட்டுமல்ல, ஒருவனுடைய அறிவு திறமையை வளர்ப்பதற்கே கல்வி. ஏன்னா அறிவு திறமை வளர்ந்து விட்டால் அவர்கள் வாழ்க்கை திறன் வந்து ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. இந்த நோக்கை நோக்கி ஒவ்வொரு குழந்தையும் பயணம் பண்ண வைக்கிறதுனால எங்களோட ஆசிரியர்கள் ஒவ்வொருடைய திறமைகளையும் ஐடென்டிஃபை பண்ணி அந்த குழந்தைகளை டியூன் அப் பண்ணி பேரண்ட்ஸ் அதை பற்றி கைட் பண்ணி, உங்க குழந்தைகிட்ட டான்ஸ் ப்ரோக்ராம் பண்றது திறமை இருக்கு, உங்க குழந்தைகிட்ட ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை டெவலப் பண்றதுனால we are able to do. முன்னாடி வந்து எங்க குழந்தைங்க ஒரு 80% குழந்தைங்க வந்து அப்ராட்ல செட்டில் ஆகிட்டு இருந்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு இருக்காங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ். அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. யாரை கேட்டாலும், இப்ப போன வாரம் கூட ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சந்திச்சேன். என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா, நான் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் நடத்துறேன், எல்லாருக்கும் கைட் பண்ணி ஒரு கரியர் கைடன்ஸ் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி ஹவு டு டூ சிஏ அப்படிங்கறத பத்தி ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு லாஸ்ட் அலுமினி மீட்ல ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாரு. அது மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களும், இதுக்கு காரணம் என்னன்னா இந்த திங்கிங் ப்ராசஸ். இதை நான் எதோட கம்பேர் பண்ணி பாக்குறேன்னா, ஆனந்த விகடனை வந்து அம்புலி மாமா வாசிச்ச காலத்துல இருந்து நான் யோசிச்சு பாக்குறேன். அன்றைக்கு வந்து ஆனந்த விகடன், குமுதம், கல்கி, கல்கண்டு இந்த பத்திரிகைகள் மட்டும்தான் பத்திரிகைகளா இருந்தது. இதுல டாப் ப்ரையாரிட்டியில ஆனந்த விகடன் தான் முதல்ல. எங்க வீட்டுல பத்திரிகைகள் கொண்டாந்து அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் பத்திரிகைகள் வாங்குற பழக்கம் இருக்காது. சர்க்குலேஷன்ல பத்திரிகைகள் கிடைக்கும். அது மாதிரி ஒரு வீட்டுல படித்தது இன்னொரு வீட்டுக்கு கிடைக்கும். அது மாதிரி அந்த மாதிரி ஒரு காலகட்டம். அன்றைக்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பத்திரிகைகள் வந்து காணாம போயிடும் அப்படின்னு நினைக்கிற காலகட்டத்துல விகடன் வந்து ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சியப்பட்டது. பசுமை விகடன், நாணயம் விகடன், இப்படி டிஃபரெண்ட் விங்ஸ் விகடன் வந்து பற்பல விங்ஸ் கிரியேட் பண்ணுச்சு. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பசுமை விகடனை பார்த்து நான் இயற்கை விவசாயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த விகடன் தந்த கருத்துக்கள், எங்கெங்கோ இருந்த கருத்துக்களை சேகரிச்சு விகடன் வந்து ஒரு பெரிய நிறைய மறைமுகமான சாதனையாளர்கள். இன்றைக்கு பிளாட்ஃபார்ம்ல நீங்க காதலிக்க இந்த வி கனெக்ட் காட்டி இருக்கிற சாதனையாளர்கள் மிகச்சிறிய சாதனையாளர்களே. இன்னும் இந்த விகடனால வளர்ந்து உயர்ந்த ஏகப்பட்ட சாதனையாளர்கள் இருக்கிறாங்க. அதற்காக விகடனுக்கும் இந்த வி கனெக்டுக்கும் இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே நன்றி கூறிக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார், அண்ட் பெஸ்ட் விஷஸ் சார். தேங்க்யூ.